அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறுமை நாள். வானம், பூமி, சூரியன், விண்கோள்கள், பூமியில் வாழும் மனிதர்கள் மற்றும் உயிரினங்கள், தாவரங்கள் உட்பட அனைத்தும் ஒரு நாள் அழிக்கப்படும். அந்நாளில் இறைவன் மட்டுமே நிலைத்திருப்பான். யுக முடிவு நாள், இறுதி நாள், சூர் ஊதப்படும் நாள் போன்ற பல்வேறு சொற்களால் இந்த நாள் குறிப்பிடப்படுகிறது. பின்னர் மனிதர்கள் அனைவரும் மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு விசாரிக்கப்படுவர். விசாரணைக்கு பின் தீர்ப்பு வழங்கப்படும். நல்லவர்களுக்கு பேரின்பம் கிடைக்கும், கெட்டவர்களுக்கு துன்புறுத்தும் பலவிதமான தண்டனைகள் வழங்கப்படும். இவ்வாழ்விற்கு அழிவே இருக்காது. மறுமை நாள் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. மறு உலகம், தீர்ப்பு நாள், ஒன்று திரட்டப்படும் நாள், யாராலும் உதவ முடியாத நாள், திரும்ப செல்லும் நாள், கூலி வழங்கும் நாள், விசாரிக்கப்படும் நாள், பயன் தரும் நாள், உயிர்ப்பிக்கப்படும் நாள், இறைவனை சந்திக்கும் நாள், கை சேதப்படும் நாள், இறைவன் முன் நிற்கும் நாள், தப்பிக்க இயலாத நாள், எழுப்பப்படும் நாள், இன்னும் பல பெயர்களால் இந்த நாள் குறிப்பிடப்படுகிறது. மேலும் சந்தேகம் இல்லாத நாள், மகத்தான நாள், அந்நாள், அந்நேரம், வாக்களிக்கப்பட்ட நாள், எந்த சந்தேகமும் இல்லாத நாள் போன்ற சொற்கள் அழிக்கப்படும் நாளுக்கும் உயிர்ப்பிக்கப்படும் நாளுக்கும் பொதுவானவை. அழிக்கப்படும் நாள், மீண்டும் உயிர்ப்பிக்கும் நாள் ஆகிய இரு நாட்களும் எப்போது ஏற்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளிட்ட எந்த மனிதரும், ஏன் வானவர்களும் கூட அறிய மாட்டார்கள். அந்த நாள் எப்போது வரும் என்பது அல்லாஹுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாகும். ஆனால் கியாமத்து நாளின் ஆரம்ப நிகழ்வுகளாக இறைவன் நமக்கு சில வசனங்களை திருக்குரானில் எடுத்துரைக்கிறான். அதில் வானம் சுருட்டப்பட்டு விடும் என்றும், மலைகள் பூமியுடன் சேர்த்து தூக்கி எறியப்படும், பின்னர் ஒன்றோடு ஒன்று மோதி தூள் தூளாகி விடும் என்றும், சந்திரன் ஒளி மங்கியதாக மாறிவிடும் என்றும், சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்படும் என்றும், பூமி வெட்ட வெளியாகிவிடும், கடல்கள் தீ மூட்டப்படும், கடல்கள் பொங்கி தடுப்புகள் அகற்றப்படும், வேறு பூமியாக மாற்றி சொர்க்கம் நரகம் கிடைக்கும், வானம் வேறு வானமாகும் என்று பல்வேறு நிகழ்வுகளை அல்லாஹ் கியாமத்து நாளின் நிகழ்வுகளாக குர்ஆனில் அறிவிக்கிறான். மனிதன் நல்லவனாக வாழ இத்தகைய ஒரு நாளை நம்புவது பெரிதும் உதவும் என்பதில் கவனத்தில் கொண்டு நாம் அனைவரும் செயல்படுவோமாக இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.